இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாரு. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்தா லக்ஷ்மி, நான் எனக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? எனக்கு எதுவுமே ஆயிருக்காது ரிஷி. அவங்க ஒருத்தனை கொலை பண்றத நான் என் கண்ணால பார்த்தேன். அதுக்காக பயந்து போய் என்ன கொலை பண்றதுக்கு அவனுங்க பார்த்தானுங்க. நேத்து மட்டும் இந்த சம்பவம் நடக்காம இருந்திருந்தா நான் ஊருக்கே போயிருப்பேன். ஆனா உன்னால ஊருக்கு போக முடிஞ்சுதா? போக முடிஞ்சுதா? முடியல தானே? இங்கதானே இருக்க லக்ஷ்மி. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அந்த சம்பவத்தை நீ எதுக்காக கண்ணால பார்த்த? அந்த ரவுடிங்க நீ பார்த்தத அவங்க எதுக்காக பார்த்தாங்க? அவங்க எதுக்கு உன்னை துரத்தி வந்தாங்க? டெஸ்டினி. டெஸ்டினி லக்ஷ்மி. லக்ஷ்மி பாக்கியம். லக்ஷ்மி தான் உன்னோட பாக்கியம். நீ ஊருக்கு போக கூடாதுன்னு உன்னோட பாக்கியமே நினைக்குது. அதனாலதான் நீ இங்க திரும்பி வந்திருக்க. அண்ட் நீ இப்ப என்ன சொன்ன? நான் ஓவரா பண்றேன்னா? நான் ஓவரா பண்ணுவேன். ஏன் பண்ணுவேன்னு நீ இங்க இருந்து ஓடி போயிருக்க. அண்ட் உண்மையை சொல்றேன், இதுக்கு மேல எனக்கு மேல நம்பிக்கை இல்ல. அதனால நான் பண்றது எல்லாமே இங்க இருந்து நீ ஓடி போக கூடாதுங்கிறதுக்காக. லக்ஷ்மி, இப்ப நீ ஏன் பொறுப்புல இருக்க. ப்ளீஸ் அக்செப்ட் இட் அண்ட் ரெஸ்பெக்ட் இட். ரிஷி, இப்படி எல்லாம் நடக்க கூடாது. டிவோர்ஸ்க்கு அப்புறம் கணவனும் மனைவியும் இப்படி எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து வாழக்கூடாது. இது தப்பு. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது இல்ல? இதுக்கப்புறம் ஜனங்க நம்மள எக்ஸாம்பிளா எடுத்துப்பாங்க. மத்தவங்களுக்கு சொல்லுவாங்க ஹாப்பி, இப்ப சந்தோஷமா? அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. அது என்னன்னு தெரியுமா? ஒரு எக்ஸ் ஹஸ்பண்ட் அவனோட எக்ஸ் வைஃப்காக ஒரு வரனை தேடினான். கிட்டத்தட்ட லைலா மஜ்னு டைப்ஸ். நம்ம காதலை பத்தி உலகமே பேசும். அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி உலகமே இத பேசும். என்ன ரிஷி, எதுக்காக இப்படி பிடிவாதமா பேசிட்டு இருக்க? உன்னோட இந்த பிடிவாதம் இருக்கே, அது என்ன அப்படியே டயர்ட் ஆகுது. என்ன டயர்ட் ஆயிட்டியா? நான் தான் டயர்ட் ஆகணும். அண்ட் தெரியுமா, நான் தான் டயர்ட் ஆயிட்டேன். உன்னோட தொல்லைய தாங்க முடியல. அண்ட் நான் நல்லா வந்தா நீ தான் ரொம்ப கெட்டவன். ரொம்ப அதிகமா பிடிவாதம் பிடிக்கிற. நல்லா இருக்கேன். நான் ஒரு வாட்டி சொன்னாத நீ கேட்கவே மாட்டல. திரும்ப திரும்ப சொல்லணும்ல லக்ஷ்மி. இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். நீ இங்க இருக்கணும், அவ்வளவுதான். அண்ட் லக்ஷ்மி, நான் உன்னோட ஃபுல் லைஃப்க்கு நீ இங்க தான் இருக்கணும்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது நான் உனக்காக ஒரு பையனை தேடுறேன். உனக்கேத்த ஒரு அழகான புத்திசாலி பையனை தேடுறேன். அவன் உன்னை டிசர்வ் பண்றவனா இருக்கணும். உன்னை அவன் லவ் பண்றவனா இருக்கணும். உனக்கு எல்லா விதத்திலையும் பெஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல பையனா தேடுவேன். என்னை விட நல்ல பையனா. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் உன்னை இங்கிருந்து போக விட்டுருவேன். ஆமா, இத பண்ணாதான் என் மனசு சமாதானம் ஆகும். நீ சந்தோஷமா இருக்கணும். உன் சந்தோஷத்தை தாண்டி எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை லக்ஷ்மி. உண்மையாதான். ஆனா அது வரைக்கும் நீ இந்த ரூம்ல தான் இருக்கணும். அண்ட் இந்த விஷயத்த உன்னோட மூளையில, உன்னோட மனசுல, உன்னோட கை ரேகையில, இந்த ரூமோட செவத்துல நான் ஆழமா பதிய வச்சுக்கோ. என்ன மறுபடியும் வந்து இதே கேள்வியை என்கிட்ட கேட்க கூடாது. அண்ட் நான் மறுபடியும் உனக்கு பதில் சொல்ல போறதும் இல்லை. சரி, நான் கிளம்புறேன். ரிஷி, ரிஷி.